ஸோ குட் மார்னிங். நம்ம கிராஃப் தியரியில் லாஸ்ட்டு கிளாஸில் மெயினாக கடைசி ரிசல்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட் செட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கவரிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது போத் வெர்டெக்ஸுக்கும் பார்த்தோம், லைனுக்கும் பார்த்தோம். வெர்டெக்ஸ் இண்டிபெண்டன்ட் செட், லைன் இண்டிபெண்டன்ட் செட், வெர்டெக்ஸ் கவரிங், எட்ஜ் கவரிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதை மாதிரி வெர்டெக்ஸ் கவரிங், வெர்டெக்ஸ் இண்டிபெண்டன்ட் செட்டை வச்சுக்கிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு பி அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை பார்த்துருந்தோம். ஸோ இப்போது எட்ஜ் இண்டிபெண்டன்ட் செட்டையும் எட்ஜ் கவரிங்கையும் வச்சுக்கிட்டு ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ என்னது அப்படின்னா ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கு நான் ஒரு கிராஃப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். என்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஒரு கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்படி ஒரு கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு லேட் எஸ்ஸுங்கிறத மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் லைன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எஸ் என்னது அப்படின்னா ஆல்ஃபா டேஷ், மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் லைன்ஸ். அதனால் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆல்ஃபா டேஷ். ஸோ இப்போது எம்முங்கிறது எடுக்க போகிறோம். ஸோ எம்முங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் லைன்ஸ். எப்படிப்பட்ட செட் ஆஃப் லைன்ஸ்னால் ஒன் இன்சிடென்ட் லைன் ஃபார் each p minus 2 alpha dash points not covered by S. One incident line for each p minus 2 alpha dash points not covered by எஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இங்கே பிங்கிறது டோட்டலாக 10 பாயிண்ட் உள்ள ஒரு கிராஃபு. ஆல்ஃபா டேஷுங்கிறது என்னது அப்படின்னா இண்டிபெண்டன்ட் செட்டு. ஸோ இங்கே மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் செட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் செட்னா என்னென்னா இந்த எட்ஜு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே அட்ஜசன்ட் எட்ஜஸ். ஸோ நான் இந்த எட்ஜு எடுத்தாச்சு அப்படின்னா என்னால் இந்த எட்ஜு எடுக்க முடியாது, இந்த எட்ஜுமே எடுக்க முடியாது. அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எட்ஜு நான் எடுக்கிறேன், இந்த எட்ஜு நான் எடுக்கிறேன். ஸோ இந்த எட்ஜு எடுத்தாச்சுன்னா இது அட்ஜசண்ட்டாக இருக்குது, இதுவும் அட்ஜசண்ட்டாக இருக்குது, இந்த எட்ஜு கூட இது ரெண்டுமே அட்ஜசண்ட்டாக இருக்குது, எடுக்க முடியாது. ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா டேஷ் இந்த கிராஃபை பொறுத்த வரையில் 4 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 2 ஆல்ஃபா டேஷ் என்னது அப்படின்னா அது 8 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ p மைனஸ் 2 ஆல்ஃபா டேஷுங்கிறது என்னது அப்படின்னா 10 மைனஸ் 8ன்னு போட்டோம் அப்படின்னா 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ எம்முங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் லைன்ஸுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன் இன்சிடென்ட் லைன் ஃபார் ஈச் p மைனஸ் 2 ஆல்ஃபா டேஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அந்த ஒன் இன்சிடென்ட் லைன் ஃபார் ஈச் p மைனஸ் 2 ஆல்ஃபா டேஷ் பாயிண்ட்ஸ் என்னது லைன்ஸ் வரும் அப்படின்னா இந்த லைனும் இந்த லைனும் வரும். p மைனஸ் 2 ஆல்ஃபா டேஷ் பாயிண்ட்ஸ்னால் 2 பாயிண்ட்டு தானே பாக்கி. ஸோ அந்த 2 பாயிண்ட் இந்த எண்டு பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள லைன் இந்த 2 லைன். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது எஸ்ஸால் கவர் ஆகாத ஒரு லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண இந்த எம்மு நம்மக்கிட்ட ஏற்கனவே உள்ள எஸ்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா லைன் கவரிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். கிளியர்லி எஸ் யூனியன் எம் இஸ் லைன் கவரிங். ஸோ எஸ் யூனியன் எம் லைன் கவரிங்காக இருந்தால் எஸ் யூனியன் எம்மில் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எஸ் யூனியன் எம் லைன் கவரிங். ஆனால் மினிமம் லைன் கவரிங்கிறது பீட்டா டேஷ், அது நமக்கு தெரியும். ஸோ மினிமம் லைன் கவரிங் தானே எப்போவுமே சின்னதாக இருக்கும். ஸோ எஸ் யூனியன் எம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா டேஷ் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எஸ்ஸு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எம் greater than or equal to beta dash அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எஸ் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா டேஷ் அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். எம்முங்கிறது என்ன சொல்லியிருந்தேன், செட் ஆஃப் லைன்ஸ், ஒன் இன்சிடென்ட்ஸ் லைன் ஃபார் ஈச் p மைனஸ் 2 ஆல்ஃபா டேஷ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ எம்மோட வேல்யூ அதனால p மைனஸ் 2 ஆல்ஃபா டேஷ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா டேஷ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ p மைனஸ் ஆல்ஃபா டேஷுங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா டேஷ் அப்படின்ட்டு கிடைக்கிது. அதாவது p கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ் அப்படின்ட்டு கிடைக்கிது.
ஸோ ஒரு சைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு சைடு வந்து p less than or equal to alpha dash plus beta dash அப்படின்ட்டு சொன்னால் போதும். ஸோ அதுக்கு வந்து டீயை வந்து மினிமம் லைன் கவரிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ மினிமம் லைன் கவரிங்னு எடுத்தோன்னா மாடுலஸ் ஆஃப் டி வந்து பீட்டா டேஷ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ டி cannot have line x both of whose ends are incident with line of t. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா டீங்கிறது வந்து நம்ம மினிமம் லைன் கவரிங் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ மினிமம் லைன் கவரிங்காக இருந்ததுன்னா டீயில் வந்து சப்போஸ் நம்ம இந்த லைனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டீயில் வந்து அகைன் இந்த லைனை வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டி cannot have a line x both of whose ends are incident with இது. ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி லைனை சூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி லைன் சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டி வந்து மினிமம் கவரிங் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்படி சூஸ் பண்ணால் என்னவாகும் அப்படின்னா டி மைனஸ் எக்ஸுமே வந்து ஒரு லைன் கவரிங் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். அப்போ டி வந்து மினிமம் கவரிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். அதனால டி cannot have a line x both of whose ends are incident with the line of t. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதே கிராஃப் நான் சொன்னேன்ல, என்ன கிராஃப் வச்சுருந்தோம், இந்த லைன் வந்து வச்சுருந்தோமா. ஸோ இந்த லைன் நம்ம வச்சுருந்தோம். இதில் வந்து நான் லைன் கவரிங் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த லைனை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், இந்த லைனை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், இந்த லைனை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், இந்த லைனை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து லைன் கவரிங்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ இந்த லைன் கவரிங் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம வந்து அது தவிர இதுவும் வந்து நம்ம எடுத்துருந்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் ஏன்னா இந்த வெர்டெக்ஸை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு இந்த 2 லைன் வந்து தேவைப்படும். அதனால இந்த 6 லைனையும் வந்து நான் லைன் கவரிங்க்கு வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ லைன் கவரிங்னா என்னதுன்னா நம்ம ஒரு லைனை சூஸ் பண்ணோன்னா அந்த லைன் வந்து மிச்ச வெர்டிசஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும் அந்த கிராஃபில். ஸோ அதை மாதிரி தான் நம்ம வந்து லைன் கவரிங்கை வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா ஸோ நான் இந்த லைன் இருக்குல்ல இதை வந்து ஒரு இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லைனை வந்து நான் இப்படி கொடுத்துருவேன். ஸோ அப்போது இந்த 2 லைன் இருக்குதா, இந்த 2 லைனை வந்து எப்படி தனித்தனியாக இப்படி கொடுத்துடலாம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று கொடுத்துருப்பேன், இப்படி ஒன்று. ஓகேவா? இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று 3 சேர்ந்து இப்படி வந்திருக்கும். இந்த ஒரு லைன் தனியாக வந்து இப்படி வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து கிராஃப் ஆஃப் டி. டீங்கிறது என்னது அப்படின்னா மினிமம் லைன் கவரிங். ஸோ அந்த மினிமம் லைன் கவரிங்கை வச்சுட்டு நம்ம கிராஃப் வரையும் போது இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். கிராஃப் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் த யூனியன் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார் கிராஃப்னால் என்ன அப்படிங்கிற பற்றி நமக்கு தெரியும். ஸோ இதை மாதிரி வரையக்கூடியது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஸ்டார் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாரு, இது வந்து ஒரு ஸ்டாரு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாரு, இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ஸ்டார். இதுதான் வந்து ஸ்டார் கிராஃப். ஹென்ஸ் G of T is the spanning subgraph of T which is the union of stars. Each line of T is incident with at least one end point of G of T. இப்போது டபிள்யூங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் எண்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் டி கன்சிஸ்டிங் ஆஃப் எக்ஸாக்ட்லி ஒன் எண்டு பாயிண்ட் ஃபார் ஈச் லைன் ஆஃப் டி. ஒவ்வொரு ஸ்டார்லேருந்து ஒவ்வொரு எண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு எண்டு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுவோம், இதிலேருந்து ஒரு எண்டு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுவோம், இதிலேருந்து ஒரு எண்டு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுவோம், இதிலேருந்து ஒரு எண்டு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டீலேருந்தும் ஜி ஆஃப் டீலேருந்தும் ஒவ்வொரு எண்டு பாயிண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு எண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் டபிள்யூங்கிறது என்னது அப்படின்னா இங்கே வந்து 4ன்னு கிடைக்குதா. பட் 4னா நமக்கு என்னென்னு தெரியும், ஆர்டர் ஆஃப் டி அப்படின்ட்டு தெரியும். ஆர்டர் ஆஃப் டீனா என்னதுன்னா மினிமம் லைன் கவரிங் அப்படின்ட்டு தெரியும். ஸோ எப்போவுமே வந்து டபிள்யூவும் டீக்கும் வந்து ஆர்டர் வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பீட்டா டேஷ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ பிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம்.
பியோட வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா W ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டபிள்யூங்கிறது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வந்து 6 அப்படின்ட்டு இருந்திருக்கும். ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா 4ன்னு இருந்திருக்கும். அதுதான் வந்து 10க்கு வந்து ஈக்குவலாக கிடச்சிருக்கும். நமக்கு வந்து கிராஃப் வந்து 10 பாயிண்ட்ஸ் தானே. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். W வந்து எது அப்படின்னா நம்ம வந்து இப்படி வந்து கிராஃபை வச்சுருந்தோமா. ஸோ இந்த கிராஃபில் நான் எதெல்லாம் லைன் கவரிங்னு சூஸ் பண்ணேன்னா இது ரெண்டும் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். மொத்தம் டபிள்யூவை வந்து 6 அப்படின்ட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ நமக்கு T வந்து என்னென்னலாம் கிடச்சிதுன்னா இது ஒன்று கிடச்சிது, இப்படி ஒன்று கிடச்சிருக்குது, அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒன்று கிடச்சிருக்குது, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று கிடச்சிருக்குதா. ஸோ இதுலேருந்து நான் எதெல்லாம் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 6 பாயிண்ட் நான் சூஸ் பண்ணணும். ஒன்று இதில் ஒவ்வொரு லைன்லேருந்தும் ஒவ்வொரு எண்டு பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். அப்போ 1 2 இதுலேருந்து 3 ஆயிடுச்சா, இதுலேருந்து ஒன்று 4, இதுலேருந்து ஒன்று 5, இதுலேருந்து ஒன்று 6. அப்போ ஒவ்வொரு லைனில் இருந்தும் ஒரு எண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஓகேவா, 1 எண்டு பாயிண்ட் ஃபார் ஈச் லைன் ஆஃப் T. அப்போது நமக்கு டபிள்யூவோட வேல்யூவும் வந்து 6 அப்படின்ட்டு கிடச்சிரும், Tயோட வேல்யூவுமே வந்து 6 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ W = T = 6. நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்த்தோன்னா இங்கே 4 தானே, இது 1, இது 2, இது 3, இது வந்து 4வது ஸ்டார். அப்போது 6 + 4 வந்து 10, அதுதானே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு. அதனால் P வந்து எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா W ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். இதுக்கு வந்து W வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பை சூஸிங் each star, choosing one line from each star. ஒவ்வொரு ஸ்டார்லேருந்து ஒவ்வொரு லைனை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா we get independent lines. நமக்கு வந்து இண்டிபெண்ட் லைன்ஸ் வந்து கிடச்சிரும். ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ஸ்டார்லேருந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இண்டிபெண்ட் லைன்ஸ் கிடச்சிரும். அதனால நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆல்ஃபா டேஷ் தான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து விட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டார்லேருந்து ஒவ்வொரு லைனை வந்து நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அப்போ ஆல்ஃபா டேஷ் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா டேஷ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம கையில் என்னது இருக்குது அப்படின்னா P = மாடுலஸ் ஆஃப் W ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. பட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஆல்ஃபா டேஷ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னாலும் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ் அப்படின்னாலும் சேம் தானே. ஸோ அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா டேஷ் அப்படின்ட்டு சொல்லிடலாமா. அது மாதிரி மாடுலஸ் ஆஃப் W வந்து மாடுலஸ் ஆஃப் Tக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். மாடுலஸ் ஆஃப் T தான் நம்ம பீட்டா டேஷ் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா டேஷ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போது P less than or equal to alpha dash plus beta dash அப்படின்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே வந்து P greater than or equal to alpha dash plus beta dash நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் we get alpha dash plus beta dash is equal to P அப்படிங்கிறத வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 8 மார்க்குக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டயக்ராம் வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம். நான் இந்த டயக்ராம் தரேன், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதில் நான் எது இண்டிபெண்ட் லைன்ஸாக எடுக்கிறேன்னா இந்த லைனு இந்த 2 லைன் சூஸ் பண்ணுவேன், அது தவிர இதை சூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து எதை டினோட் பண்ணக்கூடியதுன்னா வந்து லைன் கவரிங்கை வந்து டினோட் பண்ணக்கூடியது. ஓகேவா. ஸோ இந்த டயக்ராமை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது அப்படின்னா வந்து இன்டர்செக்ஷன் கிராஃப் அண்ட் லைன் கிராஃப், இதை பற்றி பார்ப்போம். ஸோ இன்டர்செக்ஷன் கிராஃப் எஃப்ங்கிறது வந்து ஒரு செட்டு. எப்படிப்பட்ட செட் அப்படின்னா S1 S2 எக்ஸெட்ரா SP அப்படின்ட்டு இருக்குது. பி த நான் எம்டி ஃபேமிலி ஆஃப் டிஸ்டிங்க்ட் சப்செட்ஸ் ஆஃப் S. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் கிராஃபை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஒமேகா ஆஃப் F அப்படின்ட்டு வந்து டினோட் பண்ணுவோம்.
ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்ஐயும் எஸ்ஜே இந்த ரெண்டுமே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். எப்போ அட்ஜசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஐயும் ஜேவும் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜேங்கிறது வந்து எம்டியாகவும் இருக்கக்கூடாது. எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜே வந்து எம்டியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஐஜே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏன் ஐஜே ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம S1லேருந்து S1க்கோ S2லேருந்து S2க்கோ லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து லூப் ஆயிரும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது எல்லாமே சிம்பிள் கிராஃபு. அதனால கண்டிப்பாக ஐ நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபேமிலி ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எஸ் சச் தட் G is isomorphic to omega f. ஸோ G isomorphic to omega f அப்படின்ட்டு கிடச்சிது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற கிராஃபை வந்து நம்ம இன்டர்செக்ஷன் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வச்சுட்டு ஒரு ரிசல்ட் என்னது அப்படின்னா எவ்ரி கிராஃப் இஸ் an intersection graph. எவ்ரி கிராஃப் இஸ் இன்டர்செக்ஷன் கிராஃப். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜிங்கிறத வந்து ஒரு கிராஃப்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். விங்கிறத வந்து வெர்டெக்ஸ் செட் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். எஸ்ஸுங்கிறது என்னதுன்னா வெர்டெக்ஸ் செட்டையும் எட்ஜ் செட்டையும் யூனியன் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான். ஸோ ஒரு கிராஃபில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதக்கூடிய செட்டை தான் வந்து நம்ம எஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எஸ்ஐ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கான விஐ அப்புறம் அது கூட சேர்ந்திருக்கக்கூடிய எக்ஸ் சச் தட் விஐ பிலாங்ஸ் டு எக்ஸ். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டு கூட எத்தனை லைன் சேர்ந்துருக்குதோ இது மூணுத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம எஸ் அந்த எஸ்ஐக்குள்ளே வச்சுக்கிடுவோம். ஸோ இப்படி வந்து எஸ்ஐயை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது இப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய எஃப்ங்கிறது என்னதுன்னா S1 S2 எக்ஸெட்ரா SP. இது வந்து ஃபேமிலி ஆஃப் டிஸ்டிங்க்ட் நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ விஐயும் விஜேவும் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா விஐயும் விஜேவும் வந்து அட்ஜசண்ட்டாக இருந்ததுன்னா தென் என்னவாகும் அப்படின்னா இந்த விஐ விஜேக்கு இடையில் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜேல இருக்கும்னு சொல்லிடலாம். அப்போ விஐ விஜேங்கிற லைன் எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜேல இருந்துருச்சு அப்படின்னா எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜே வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டின்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அது இன்டர்செக்ஷன் கிராஃப். ஸோ கான்வர்ஸாக எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜே வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தென் த எலமெண்ட்ஸ் காமன் டு எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜே எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த எஸ்ஐ எஸ்ஜேல வந்து இருக்குதோ அதுதான் வந்து லைன் ஜாயினிங் விஐ அண்ட் விஜே இஸ் த லைன் ஜாயினிங் விஐ அண்டு விஜே அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்படின்னா இதுலேருந்து விஐயும் விஜேவும் வந்து அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியும். விஐயும் விஜேவும் அட்ஜசண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு ஜிக்கும் ஒமேகா எஃப்க்கும் வந்து ஒரு ஐசோமார்பிசம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஜியை வந்து நம்ம இன்டர்செக்ஷன் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜே நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்ட்டு எடுப்போம். எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜே நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னா அப்போ எஸ்ஐ இன்டர்செக்ஷன் எஸ்ஜேக்கு எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் காமனாக இருக்கும்னு பார்த்தோன்னா எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ்லாம் காமனாக இருக்கும்னா விஐயையும் விஜேவையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன்ஸ் தான் வந்து காமனாக வந்து இருக்கும். ஸோ விஐயும் விஜேவும் வந்து அட்ஜசன்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ விஐயும் விஜேவும் அட்ஜசன்ட்னு கிடச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு என்னவா இருக்கும்னா ஒரு ஐசோமார்பிசம் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஜி இஸ் ஐசோமார்பிக் டு ஒமேகா ஆஃப் எஃப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐசோமார்பிசம் கிடச்சிரும். ஸோ ஐசோமார்பிசம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய கிராஃபை வந்து நம்மளால் இன்டர்செக்ஷன் கிராஃப் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ எவ்ரி கிராஃப் இஸ் அன் இன்டர்செக்ஷன் கிராஃப். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து லைன் கிராஃப். ஸோ லைன் கிராஃப்னால் என்னது அப்படின்னா எக்ஸ் ஜிங்கிறத வந்து ஒரு கிராஃப் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் கேன் பி தாட் ஆஸ் ஃபேமிலி ஆஃப் டூ எலமெண்ட்ஸ் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் பி.
The intersection graph is called line graph. Line graph is denoted by L of G. Thus the points of L of G are the lines of G, and the 2 points are adjacent if the corresponding lines are adjacent. So line graph na என்னதுன்னா vertices எல்லாத்தையும் edges-ஆ மாற்றணும், edges எல்லாத்தையும் vertices-ஆ மாற்றணும். ஸோ அதுதான் வந்து லைன் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இப்படி வந்து நீங்கள் ஒரு கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 2 3 4ங்கிற 4 பாயிண்ட் இருக்குது, ABCDங்கிற 4 லைன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃபுக்கு நம்ம லைன் கிராஃப் எப்படி வரைவோம் அப்படின்னா, இந்த எட்ஜு செட் இருக்குல்ல, இந்த எட்ஜு செட்டை தான் நம்ம என்ன ஆக்கணும் அப்படின்னா வந்து வெர்டெக்ஸ் செட் ஆக்கணும். அதாவது வந்து ABCD அப்படிங்கிற வெர்டெக்ஸ் செட்டாக வந்து நம்ம மாற்றுவோம். ஸோ வெர்டெக்ஸ் செட்டாக மாற்றணும் அப்படின்னா இப்போ எட்ஜு எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏயும் பியும் வந்து இங்கே அட்ஜசண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏயும் பியும் வந்து அட்ஜசண்ட்டாக இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே அதுக்கு லைன் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏயும் பியும் வந்து பக்கத்தில் உள்ள அட்ஜசண்ட் லைன்ஸு. அதனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இங்கே ஏக்கும் பிக்கும் இடையில வந்து நம்மளால் லைன் கொடுக்க முடியும். ஏயும் சியும் வந்து இங்கே அட்ஜசண்ட் லைன்ஸு. ஸோ அதனால் ஏக்கும் சிக்கும் நம்மளால் அட்ஜசன்ட் கொடுக்க முடியும். பியும் சியும் அட்ஜசன்ட் லைன்ஸு, அதை மாதிரி பியும் டியும் கூட அட்ஜசன்ட் லைன்ஸ். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பிசிக்கும் நம்ம கொடுக்க முடியும், பிடிக்கும் நம்ம வந்து அட்ஜசன்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதை மாதிரி சிடிங்கிற லைனும் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜசன்ட் தான். சியும் டியும் அட்ஜசண்ட்டாக தானே இருக்குது, அதனால சிடிக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து அட்ஜசன்சி கொடுக்க முடியும். ஸோ அப்போது இந்த கிராஃபை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைன் கிராஃப் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லைன் கிராஃப் எப்படி வரைவோம் அப்படின்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்கணும், அந்த கிராஃபில் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து லைன் கிராஃபில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக சேர்த்துக்கணும். ஸோ அந்த 2 லைன்ஸ் அட்ஜசண்ட்டாக இருந்தால் இங்கே 2 பாயிண்ட்ஸை வந்து நம்ம அட்ஜசன்ஸாக கொடுக்கலாம். ஸோ இப்படி வரையக்கூடியது தான் வந்து உங்களுக்கு லைன் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ லைன் கிராஃபை வந்து நம்ம L of G அப்படின்ட்டு வந்து டினோட் பண்ணுவோம். சரி, ஸோ இப்போது ஜிங்கிறது வந்து ஒரு P, Q கிராஃப் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். அப்போ L of Gங்கிறது வந்து நம்ம Q, QL கிராஃப் அப்படின்ட்டு சொல்ல முடியும். வேர் QLங்கிறது என்னது அப்படின்னா 1/2 இன்ட்டு சம்மேஷன் DI ஸ்கொயர் மைனஸ் Q அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தேன்னா லைன் கிராஃப்னாலே என்னது, இந்த கிராஃபில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸை தான் இதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிடுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனோட டெஃபினிஷன் படி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் L of Gங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் G. அதனால திஸ் இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனி டூ லைன்ஸை வந்து DI அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஆர் அட்ஜசன்ட் இன் L of G. கண்டிப்பாக வந்து L of Gயில் வந்து 2 லைன்ஸ் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இந்த லைன் ஆஃப் Gயில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு ஃபார்முலா உண்டா. G வந்து P, Q கிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து Q இன்ட்டு Q minus 1/2 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் DI இன்ட்டு DI minus 1/2 இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் லைன் ஆஃப் G அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது QL உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா சம்மேஷன் ஓவர் I DI இன்ட்டு DI minus 1/2 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சம்மேஷன் டிஐயை உள்ள மல்டிபிள் பண்ணால் சம்மேஷன் DI ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும், மைனஸ் 1/2 இன்ட்டு சம்மேஷன் DI அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சம்மேஷன் DI ஸ்கொயர் மைனஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி என்னது, சம்மேஷன் DI ஈக்குவல் டு
2q. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி. ஓகேவா? ஸோ சம்மேஷன் di ஈக்குவல் டு 2qவா, அந்த டிஐயோட வேல்யூவை இங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் 2q அப்படின்ட்டு. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1/2 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் மைனஸ் q அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு QLோட வேல்யூ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா டேஷ் ப்ளஸ் பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான பார்த்தோம். அப்புறம் இன்டர்செக்ஷன் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். லைன் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக 2 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.